நிலவையும் பார்த்தார், அதுவும் இருளில் மறைந்தது. சூரியன் உதித்தது, அதுவும் மறைந்தது. அப்போது உணர்ந்தார், மறையாதவன் ஒருவன் தானல்லா. பாபிலோன் நகரம் சிலைகளால் நிரம்பியது. மக்கள் கற்களிடம் வேண்டின. கேட்காத சிலை, பேசாத சிலை, அதை ஏன் கடவுள் என அழைக்கிறீர்கள்? இப்ராஹிம் நபி மெதுவாக கேட்டார், உங்களுக்கு உயிர் தருவது யார்? வானத்தை உயர்த்தியவன் யார்? மழை அனுப்புவது யார்? கைகளால் செய்த உருவங்கள் உங்களை எப்படி காப்பாற்றும்? உயிரை படைத்த இறைவன் மட்டும் என்றும் சக்தி உள்ளவன். அல்லாஹு அல்லாஹு, அவன் ஒருவன் உயர்ந்தவன். அல்லாஹு அல்லாஹு, அவன் சக்தி முடிவில்லாதது. நெருப்பும் அவன் கட்டளை கேட்கும், காற்றும் அவன் பெயரை சொல்வது. மனிதன் தேடும் உண்மை எல்லாம் அல்லாவிட முடிகிறது. சிலைகள் உடைந்த நாளில் கோபம் கொண்டு மக்கள் வந்தார்கள். ஆனால் நபி அஞ்சவில்லை, உண்மையை மட்டும் சொன்னார். தீயில் அவரை எரிந்த போது குளிராது. நெருப்பு கூட தீங்கிரைக்கவில்லை, இறைவன் பாதுகாத்தார். நூஹ் நபி பொறுமையை சொன்னார். மூசா நபி நீதியை காட்டினார். ஈசா நபி கருணையை விதைத்தார். முகமது நபி உலகை ஒளியாக்கினார். அனைத்து நபிகளின் அழைப்பும் ஒன்று, மனிதன் உண்மையை தேட வேண்டும். மகந்தை அல்ல, அன்பு வேண்டும். இறைவனை நினைத்து வாழ வேண்டும். கௌரவம் சக்தியற்றது, ஆன மனிதரை வெறுக்காதே. உண்மை அழகாக சொல்லு, கருணையுடன் அழைப்பு இது.